ஹாய் ஆல், இன்னைக்கு ஒரு குட்டி vlog தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஷார்ட்டான vlog. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிறுவாபுரி போயிருந்தோம். இன்னைக்கு நான் வந்து மாலை போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன்ல. ஸோ அதுக்காக தான் போயிட்டு சிறுவாபுரி போய் சாமி தரிசனம் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணியிருந்தோம். போகிறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட தடங்கள். ஆனாலும் எப்படியாவது போய் சாமி பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பணும் அப்படின்றதுனால எதுவுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணல, வீட்டிலலாம் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல, எல்லாமே வெளியே போய் தான் சாப்பிட்டது. ஸோ ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதுக்கப்புறம் நாங்கள் ரீச் ஆனது வந்து ஒரு 11 o'clock கிட்ட, ஒரு 10:30க்கு மேலே ரீச் ஆகிட்டோம். அப்படின்றனால எங்களால் வந்து பொது தரிசனத்தில் போக முடியல. ஏன்னா 12 மணிக்கு நட சாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருந்தோம். இங்கே வந்து செவ்வாய்க்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் தான் ரொம்ப விசேஷமாக. பொதுவாகவே முருகர்னாலே செவ்வாய்க்கிழமை விசேஷம் நமக்கு தெரியும். அங்கே பூ விற்கிற கடையில், மாலை விற்கிற கடையிலலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு வந்து ஓரளவு நல்லா காலியாக தான் இருக்கும். நீங்கள் கரெக்டான டைமாக தான் வந்திருக்கீங்க அப்படின்ற போல தான் சொன்னாங்க. அப்படி இருந்தாலும் சரியான கூட்டம். பொது தரிசனத்தில் போக முடியல. சிறப்பு தரிசனத்தில் தான் வந்து நாங்கள் போய் சாமியை வந்து பார்த்தோம். ஜென்ரலாக இந்த சிறப்பு தரிசனத்தில் போகிறதுன்றது நாங்கள் அவாய்ட் பண்ணிக்கிட்டு வரோம் கொஞ்ச நாளாக. எல்லாரோடையும் சேர்ந்து நிதானமாக நின்று சாமியை பார்க்கணும் அப்படின்ட்டு தான் ஆசைப்பட்டோம். நாங்கள் ரொம்ப லாங்லேருந்து போகிறோமா, அதனால் சரி, கிட்ஸ் வேறு இருந்தாங்க. ஆல்ரெடி அவனுங்க கார்லேயே டயர்ட் ஆகிட்டானுங்க. இன்னும் அவனுங்களை மேற்கொண்டு டயர்டாக்க வேண்டாம், நம்ம சந்தோஷமாக சாமி பார்த்துட்டு போகணும் அப்படின்ட்டு தான் வந்து அதை டிசைட் பண்ணோம். நல்ல அழகான தரிசனம் கிடைச்சது. முருகருக்கு மாலை சாட்டிட்டு அங்கே முருகர் எல்லாம் நல்லபடியாக பார்த்துட்டு அரோகராவெல்லாம் போட்டுட்டு சுற்றி இருந்த சாமி சந்நிதிகள் எல்லாத்தையுமே நல்லபடியாக பார்த்துட்டு உக்காந்து கொஞ்சம் கொஞ்சம், நிறைய சாப்பிடல, கொஞ்சம் கொஞ்சம் பிரசாதம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு இருந்து 6 வாரம் வர்றது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொன்னாங்க. போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு போகணும். நெக்ஸ்ட் வேற ஏதாவது ஒரு டெம்பிள் விசிட் பண்ணிட்டு தரிசனம் கிடைச்சதுக்கு அப்புறமா அதை வீடியோவா போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.